Taste the Daily. தென்காசி அடுத்த அச்சன்புதூர் பகுதியில் பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான சுசிகரன் முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கொடுமனூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கொடுமனூர் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,15,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக நியாய விலை கடை கட்டப்பட்டது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஏழை மக்களுக்கு சேலைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன், கிளை செயலாளர் சாமுவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முருகன்குடியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் NR ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டு மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு என விடியா திமுக அரசு மக்களை வாட்டி வதைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், தலைமை கழக பேச்சாளர் நெல்லையப்பன் பாலாஜி, மாநில நிர்வாகிகள் முத்துராமன் சக்திவேல், மாவட்ட அவைத்தலைவர் தங்கரசன், மாவட்ட பொருளாளர் ஐயாசாமி, ஒன்றிய செயலாளர் இளங்கோவன், பச்சைமுத்து, பொன்னேரி முத்து, பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் முதலமைச்சராகி இந்த 3 ஆண்டு காலங்களில் 3 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது.